காஞ்சிபுரம் அருகே பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பள்ளி சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ்கிடம் கேட்கலாம். தன்ராஜ், என்ன நடந்தது? தற்போது அந்த சிறுவர்கள் தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு சிறுமி, அந்த சிறுமி 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற ஒரு தனியார் அழகு நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில அதே பகுதியைச் சேர்ந்த களக்காட்டூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சொல்லக்கூடாது, சிறுவர்கள் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவர்கள் இருவர் நேற்று மாலை அந்த பெண்ணுடன் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற பூங்காவிற்கு அழைத்து சென்றிருக்கிறார். விளையாடி கொண்டே அந்த பெண்ணை பூங்காவிற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு ஏற்கனவே ஒரு இளைஞர், 19 வயது இளைஞர் அங்க இருந்திருக்கிறார். அவர் அந்த சிறுமிக்கு குளிர்பானம் வழங்கியிருக்கிறார். குளிர்பானம் சாப்பிட்டதால் அந்த சிறுமி மயங்கிய நிலையில அந்த சிறுவர்கள் இரண்டு சிறுவர்களும் அந்த இளைஞரும் சேர்ந்து அந்த பெண்ணிடம் பாலியல் சண்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த சிறுமி சிறிது நேரத்திலே மயக்கம் தெளிந்த நிலையில தனது நிலையை குறித்து அறிந்து உடனடியாக தனது பெற்றோரிடம் தகவல் தெரிவித்திருக்கிறார். அதன் பேரில் பெற்றோர் காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் தெரிவித்த அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் அந்த வழக்கு பதிவு செய்தனர். அந்த சிறுமியை பாலியல் சண்டையில் சிறுவர்களையும் அந்த இளைஞரையும் விசாரணைக்காக அழைத்து அவர்களை கைது செய்தனர். தொடர்ந்து போக்சோ வழக்கில் கைது செய்து அவர்களை சிறுவர்கள் இருவரையும், பள்ளி சிறுவர்களாக இருப்பதால் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிப்பதால் அவர்கள் இருவரையும் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த இளைஞரை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதனுடைய மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக மருத்துவ பரிசோதனைக்கு பிறகுதான் அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பாலியல் சீண்டல் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வரும். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது மாற்றம் செய்யப்படும் என போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.